பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அதிசயத்தின் தேவன். அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவருடைய நாமமே அதிசயம். ஏசாயா 29:14 சொல்லுகிறது, அவர் அதிசயத்தை செய்வார். இப்பொழுதும் இந்த அதிசயமான தெய்வத்தை நாம் வேண்டிக் கொள்ள போகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி, நம்முடைய குடும்பத்திலே அதிசயம் நடக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். காரணம், அவர் அதிசயத்தின் தெய்வம். இந்த அதிசயமான தெய்வத்துக்கிட்ட நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவர் அப்பா. நீங்கள் இயேசு மகராஜாவே, இந்த வேளையிலும் அப்பா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் இயேசு நீர் அதிசயத்தை செய்யணும். ஒரு அதிசயத்தை நீர் காண பண்ணணும் அப்பா. செங்கடலை 2ஆய் பிளந்தீர், அது அதிசயம். யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினீர், அது அதிசயம். எரிகோவை விழப்பண்ணினர், அது அதிசயம். கீழ்காட்டை வீச பண்ணி காடைகளை கொண்டு வந்தீரே, அது அதிசயம் அப்பா. கடலின் மீது நடந்தீர், அது அதிசயம். மீனின் வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை எடுக்க வைத்தீர், அது அதிசயம். 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தீர், அது அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீரே, அது அதிசயம் அப்பா. மரித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்தீரே, அது அதிசயம். நீர் அதிசயங்களை செய்யும் தேவன் அப்பா. இந்த வேளையிலே சுவாமி ராஜாவுடைய பிள்ளைகள் அதிசயத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். அதிசயத்தினால் இருதயங்களை பூரிப்பாக்குவீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற என் ஆண்டவர், மனித மூளைக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வானம் திறக்கப்படட்டும், மகிமையான என் தேவனுடைய கரம் இறங்கட்டும், வல்லமையான காரியங்களை என் கிறிஸ்து இயேசுவின் கரங்கள் செயல்படுத்தட்டும். அதிசயத்தை என் இயேசு நீர் நடத்துவீரப்பா. இதில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். உண்மையாய் நான் அதிசயத்தை காணணும், நான் அற்புதத்தை காணணும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண்பார்களாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீராக சுவாமி. மகிமையான காரியங்களை செய்கிறது இந்த நேரத்தில் தானே அதிசயத்தின் கரங்கள் வெளிப்படட்டும், அற்புதத்தின் கரம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்று நான் ஜெபிக்கிறேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, அதிசயத்தை என் ஆண்டவர் நீர் காண பண்ணுவீராக என்று சொல்லி கிருபையுள்ள உம்முடைய கரத்துல இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அதிசயம் செய்திடுவீராக. ஆமேன்.